வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஸோ காலி பணியிடங்களோட அறிவிப்பு அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன ஜோனில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற முழுமையான விளக்கத்தோடு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து போக்குவரத்து கழகங்களோட பெயர்கள். மொத்தமாக 8 போக்குவரத்து கழகங்கள் இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை, அடுத்து வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதாவது கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு போக்குவரத்து கழகம் ஜோன் வந்து இருக்குது. இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டுநருடன் கூடிய நடத்துனர் பணியிடங்கள் அதுதான் வந்துட்டு அவங்க கேட்டிருக்கிறது. ஓட்டுநருடன் நடத்துனர். மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் வந்து 364, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னையில் 318 காலி பணியிடங்களும் இருக்குது. ஸோ மொத்தமான காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3274 பணியிடங்கள் இந்த வேக்கண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து மொத்த காலி பணியிடங்களோட விவரம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு மண்டலங்களாக பிரிக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துங்க. ஒரு மண்டலத்தில் என்னென்ன மாவட்டம் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து விழுப்புரம் மண்டலத்தில் விழுப்புரம், வேலூர். விழுப்புரமில் மொத்தமாக 322 பணியிடங்கள். அடுத்து கும்பகோணமில் 756. அடுத்து சேலமில் பார்த்திங்கன்னா 486. அடுத்து கோவையில் 344, மதுரையில் 322, திருநெல்வேலியில் 362. கும்பகோணமில் பார்த்திங்கன்னா தான் அதிகப்படியான காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ 756 காலி பணியிடங்கள் வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி முறை வந்து அரசு விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படும். குறைந்தபட்ச வயது அப்படின்னு 24 வயது வந்து இருக்கணும். அதுலேயே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது எல்லாம் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். பட் வயதை பொறுத்தளவுக்கு 24 வயது வேணும். அதிகபட்ச வயது வந்து 40 வயது பூர்த்தி ஆகாமலும், அதாவது ஓசி பிரிவினராக இருந்தால் 40க்கு கீழே. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர் 45 வயதுக்கு கீழே இருக்கணும். அடுத்து வந்து முன்னாள் இராணுவத்தினருக்கும் பொது பிரிவினருக்கும் 50 வந்து வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதர வகுப்பினர்களுக்கு 55 வயதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழில் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய தகுதிகள்: செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம். இதுதான் ரொம்ப முக்கியம். செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கணும். அடுத்து வந்து உரிமம் குறைந்தபட்சம் 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம். இது வந்து மிக முக்கியம். 18 மாதம் அப்படிங்கிறது 1.5 ஆண்டு காலம் பணி அனுபவம் இருக்கணும். அடுத்து வந்து முதலுதவி சான்று. அதாவது இப்போ ஒரு சிலருக்கு இதில் ஒரு சந்தேகம் வரும். முதலுதவி சான்று அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. 1 இயர் கொடுத்தாங்க, 2 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னு. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வந்து அதை ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். அதனால் அப்ளை பண்ணுறவங்க முதலுதவி சான்று இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பொது பணிவில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் 1/1/2005 முன்னர் பெற்ற, அதாவது 24வது வருஷத்தில் பெற்றதாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வாங்கியிருந்தீங்கன்னா அது செல்லாது. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்குள்ளே சொல்லிட்டோம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்கிங்க அப்படின்னு. பட் நிறைய பேர் வாங்கினீங்களா என்னென்னு தெரியல. உயரம் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர், எடை குறைந்தபட்சம் 50 கிலோ. அதாவது 50க்கு 50 குறைந்தபட்சம் இருக்கணும். ஸோ 50க்கு மேலே இருக்கக்கூடாதோ, 50க்குள்ளே தான் இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் இல்லை. 50க்கு மேலே தான் இருக்கணும். 50க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம். அதே போல் தான் ஹைட்டு 160க்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம். பட் 160க்கு கீழே இருக்கக்கூடாது. உடற்தகுதி: தெளிவான குறைபாடற்ற கண் பார்வை பெற்றிருத்தல் வேண்டும். எவ்வித உடல் அங்க குறைபாடுகள் அற்றவராக இருக்க வேண்டும். அடுத்து வந்து சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்சம் 24 மற்றும் 18 மாதங்கள் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது. சாலை போக்குவரத்து அந்த ஓட்டுநர் பயிற்சி மூலம் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அந்த 24 வயதுங்கிறதும் அந்த 18 மாதம் முன் அனுபவம் அப்படிங்கிறதும் பொருந்தாது. தெளிவாக பார்த்துக்குங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது வந்து பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அது இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை.
மேலே கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள் www.arasubus.tn.gov. என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து வங்கி சேவை கட்டணம் நீங்களாக SC/ST பிரிவினர் 590 18% GST உட்பட கட்டணமாகவும், வங்கி சேவை கட்டணம் நீக்கலாக இதர பிரிவினர் 1180 18% GST உட்பட கட்டணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் முறையே எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்தை முன்னிட்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர்கள் எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்விற்கு வருவதற்கான பயணச் செலவு மற்றும் இதர செலவு தொகை எதுவும் வழங்கப்பட மாட்டாது. இந்நியமனம் தொடர்பாக நடத்தப்படும் எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, நேர்முக தேர்வு தொடர்பான அனைத்து விவரங்களும் அறிய arasubus.tn. என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவம் 21/3/2025 மதியம் 1 மணி முதல் 21/4/2025 மதியம் 1 மணி வரை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். அதன் பிறகு இணைப்பு முடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதர விவரங்கள் போக்குவரத்து கழக பொதுப்பணி விதிகள் மற்றும் அரசு விதிகளுக்கு உட்பட்டது. தகுதி பெறாதவர்களின் விண்ணப்பங்களை எவ்வித அறிவிப்புமின்றி நிராகரிக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அதிகாரம் உண்டு. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஒரு நாள் போட்டு ஒரு இது கூட வழக்கில் பிறப்பித்த உத்தரவு மற்றும் வழிகாட்டுதலின்படி இவ்வறிக்கை வெளியிடப்படுகிறது. தேர்வு அனுமதி சீட்டு பதிவிறக்கம் மற்றும் தேர்வு நடைபெறும் இடங்கள் பற்றிய விவரங்கள் arasubus.tn.gov.in என்ற இணையதளத்தில் அவ்வப்போது பதிவிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் இத்தளத்தை அவ்வப்போது காணுமாறு வலியுறுத்தப்படுகிறார். அதாவது நீங்கள் இதற்கான ஹால் டிக்கெட் எல்லாமே அந்தந்த டைமில் வந்து கொடுப்போம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். நீங்கள் செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓகே தான். நம்ம அடுத்தடுத்து என்னென்ன ப்ரொசீஜர் நடக்குது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இப்போ போய்கிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளே வந்து கொடுத்துருவோம். அதே போல் இந்த தேர்வுக்கு நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறோம். அதே போல் புக்ஸ் அப்படின்றதும் இதுக்கு மெட்டீரியல் அப்படின்றதுமே கொடுக்குறோம். ஸோ தேர்வுக்கு யாருக்காவது அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். அமௌண்ட் ஃபீஸ் அப்படின்றதும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே போல் புக்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் புக்ஸ் உங்களுக்கு தாராளமாக கொடுப்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 புக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிடுவோம். அது போக வந்து நம்ம குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். குரூப்பில் இப்போ SCTC இதுக்கு முன்னாடி உங்களோட சீனியர்ஸ் வந்து போயிருப்பாங்கள்ல, அவங்களோட கைடன்ஸ், அவங்க வந்து எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, என்ன மாதிரி வந்துட்டு நேர்முக தேர்வுக்கு என்ன பண்ணாங்க, செய்முறை தேர்வில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற கைடன்ஸ் நாங்களும் கொடுப்போம். ப்ளஸ் அவங்களும் வந்து முன்னாடி போய் அட்டன் பண்ணவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதையும் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அது மூலிமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். அதே போல் உங்களுக்கு வந்து புக்ஸ் அப்படின்னா புக்ஸோடு கிடையாது, வித்து ஆன்லைன் கிளாஸு, டெஸ்ட் பேட்ச்சு எல்லாமே சேர்த்து தான் அந்த இதில் வரும். ஓகேவா? புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அந்த டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு என்ன விவரம் அப்படின்றத கேளுங்க. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.